أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل الله يتوفى الأنفس حين موتها والتي لم تمت في منامها فيمسك التي قضى عليها الموت ويرسل الأخرى إلى أجل مسمى إن في ذلك لآية لقوم يتفكرون. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا آمين. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை அவர் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு அருகில் இன்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய வெங்கடியார்களின் நம்மையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொள்ளக்கூடியவர்களில் நம்மையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய உறக்கத்தின் போது பல்வேறு வகையான கனவுகளை நாம் காணுகிறோம். இந்த கனவுகள் என்பது உண்மையா? அந்த கனவில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையா? நமக்கு நாமே பார்த்து கொள்ளக்கூடிய அந்த கனவுகளின் காட்சிகள் நம்முடைய யதார்த்த வாழ்வில் பிரதிபலிக்குமா? அது உண்மையா? நடக்குமா? கனவுல பார்க்கறது நனவுல நடக்குமா? கனவு என்பது என்ன? அது எப்படி ஏற்படுகிறது? கனவு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? இது குறித்தெல்லாம் நமக்கு ஓரளவு இந்த கனவு சம்பந்தமான ஒரு அறிவும் ஞானமும் இருக்கும். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல கனவை பற்றி சொல்லும் பொழுது அநேக நபிமார்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி காட்டுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க தன்னுடைய மகனை அறுப்பது போல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள், தனக்கு நபியாக யூசுப் வருவார் என்று. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள், நான் நபியாக வரப் போகிறேன், எனக்கு 11 நட்சத்திரங்கள் சஜ்தா செய்வது போன்று கனவு கண்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த நாட்டினுடைய முதல்வர் கண்ட கனவை சொல்ல அந்த காட்சிகள் இதெல்லாம் திருக்குறள்ல நிறைய கனவு சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனா பொதுவாகவே விஞ்ஞானத்துல இந்த கனவுகள் சம்பந்தமாக பேசும் பொழுது சிக்மண்ட் ஃப்ராய்டு என்கிற ஒரு அறிஞர் ஒருத்தர் இருக்கிறார், ஆங்கிலேய அறிஞர். இவர் தான் அந்த கனவு சம்பந்தமான தத்துவங்களை அதிகமாக பேசி இருக்கக்கூடியவர். இப்பொழுதும் அவர் எழுதின நூல்கள்
நிறைய இருக்கின்றன, தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் பெரும்பாலானவை கனவை அவர் ஏற்றுக்கொள்கிறார் விஞ்ஞான ரீதியாகவும். இன்னும் பல பேர் விஞ்ஞான ரீதியாகவும் அந்த கனவை மறுத்து வருகிறார்கள். அறிவு ரீதியாக அதை மறுத்துதான் வராங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கனவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், கனவு என்பது உண்மை. திருக்குறள் அல்லாஹு ஜல்ல ஒரு வசனங்களை இப்படி சொல்லுகிறார், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. சில மனிதர்களுடைய உயிர்களை அல்லாஹ் தஆலா அது மௌத்தா போகிற நிலைமையில இருந்தா அந்த உயிரை கைப்பற்றுகிறார். வல்லதி லம் யமுத் ஃபீ மனாமிஹா. சில உயிர்களை அது உறக்கத்தில் இருக்கும் பொழுதே நாம் கைப்பற்றி விடுகிறோம். சில உயிர்கள் நடப்படை ஆக்சிடென்ட் ஆகுது. எப்படி நடந்துட்டு இருக்கும் போதே ஒருத்தவங்க ஆக்சிடென்ட், அல்லாஹ் அப்படியே அந்த உயிரை எடுத்துக்கிறார். ரெண்டாவது பேசிக்கிட்டு இருந்தாரு, நைட்டு படுத்தாரு, காலையில எழுந்திருக்கலன்னு. அதான் அல்லாஹ் சொல்றான், மரணத்தில் நம் யமுத்தி மனாமிக. அவர்கள் படுத்த படுக்கையில உறக்கத்தில் இருக்கும் போதே சில மனிதருடைய ஆன்மாக்களை நாம் கைப்பற்றி விடுகிறோம். கலா அலைகள் மூத்த, தூங்குறவனுடைய உயிரையும் தூங்காமல் இருக்கிறவனுடைய உயிரையும் நான் கைப்பற்றி விடுகிறோம் என்று சொல்கிறார்களா. இப்ப தூங்குறவனுடைய உயிருக்கு மட்டும் நம்ம வருவோம். தூங்கிட்டு இருக்கலாம், உடம்பு இங்கதான் கிடக்குது. ஆனா உள்ள என்ன செய்யுது? ஜப்பான்ல போய் மேஞ்சிக்கிட்டு இருக்குது, ரஷ்யால போய் மேஞ்சிக்கிட்டு இருக்குது, மக்கா மதீனால காபாவை தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்குது. பாக்குறோம்லையே கனவுகள்ல உடம்பு எங்க கிடக்குது? நம்ம டொமி குப்பத்துல கிடக்குது. ஆனா உள்ளம் இங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. இது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இப்படி உள்ளம் ஊர் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரை நான் விரும்பினால் நானே வச்சுக்குவேன், திரும்ப அனுப்ப மாட்டேன். அனுப்புறோன்னா என்ன ஆகும்? அவர் இறந்து போயிட்டார். நான் திரும்ப அனுப்பிட்டேன்னா அவர் எழுந்திருத்துக் கொள்வார். கலா அலைகள் மூத்த, யாருக்கு அல்லாஹ் தஆலா மரணத்தை விதித்து விட்டானோ அவருடைய ஆன்மாவை நான் திரும்ப அப்படியே வைத்துக் கொள்வேன். குறிப்பிட்ட கால வரையில் யார் வாழ வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவருடைய ஆன்மாவை மட்டும் நான் திருப்பி அனுப்பி வைப்பேன். இன்னஃபி தாரிகள் ஆயத்தின் இதில் சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு சிறந்த ஆதாரங்கள் இதில் இருக்கின்றன என்று அல்லாஹ் ஜல்ல சொல்லி காட்டுகிறார். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த உயிர்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உயிர் என்பதை குறிப்பதற்கு அரபியில 2 வார்த்தை, ரூஹுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, நஃப்ஸ்னு ஒரு வார்த்தை. ரூஹ் என்பது உயிர், நஃப்ஸ் என்பது ஆன்மா. நஃப்ஸ் என்பது ஆன்மாங்கிறமே, இந்த ஆன்மாங்கிறது என்னன்னா உயிரினுடைய நகல். உயிரினுடைய நகல். ஒரு மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவனுடைய உயிர் அவனுடைய உடல்ல தான் இருக்குது. அதனாலதான் அவன் திரும்பி படுக்கிறான், கை கால ஆட்டுறான், புரண்ட விடுறான், இதெல்லாம் நடக்கிறது. இது உயிருக்கு உடம்பு. இந்த நஃப்ஸ்ங்கிறது மட்டும் அல்லாஹ் தஆலா மேல எடுத்துட்டு போயிடுறான். அவன் உறங்கும் பொழுது நஃப்ஸை எடுத்தான். இப்ப இந்த நகலை கொண்டு வந்து, இது சாமி மாறி, நகல் என்பது சாமி மாறி திரும்ப கொண்டு வந்து இந்த ஆன்மாவோடு இந்த ரூஹோட பொறுத்துனா அது உயிர் பெற்றிடும், திறந்துடும். இந்த நஃப்ஸ் என்கிற ஆன்மா திரும்ப வரலன்னா முடிஞ்சு பற்றி மூத்தா போயிட்டார். அப்ப இந்த உயிருக்கு அசையின் தன்மையும், புரண்டு படுகிற தன்மையும், தூக்கத்திலேயே உணர்கிற தன்மையும், புரட்டடிக்கிற தன்மையும் உண்டு. ஆனா நஃப்ஸுக்கு ஊர் சுத்துற தன்மை உண்டு. போகுது. ஆனா இந்த ரூஹுங்கிறது உண்மையான ரூஹ் இருக்குது இல்லையா உடம்புல. இப்ப இந்த ரூஹு மட்டும் என்ன செய்யும்னா மற்ற ரூஹுகளோடு பழகுமா, பேசுமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உயிர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் மட்டும், ரூஹு மட்டும் இருக்குதே, இந்த ரூஹு தான் மற்றவர்களோடு பேசும், பழகும். அதுதான் கனவு என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வார்த்தைகள் தஃசீர் குர்துபியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைமா பின்த் சாபித் என்கிற ஒரு சஹாபி வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ், நான் நைட்டு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல உங்களுடைய நெற்றியின் மீது நான் நெற்றி வைத்து சஜிதா செய்வது போன்று கனவு கண்டேன். உங்க நெற்றி மேல பூமியில சஜிதா செய்வோம், மாடியில சஜிதா செய்வோம், பலகையில சஜிதா செய்வோம், இரும்புல சஜிதா செய்வோம். அவர் எப்படி கனவு கட்டுறாரு? சஜிதா செய்யக்கூடிய நெத்தியில, ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில நான் சஜிதா செய்யற மாதிரி கனவு கண்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்றாங்க, இன்ன ரூஹல் தலகா ரூஹ, சில உயிர்கள் சில உயிர்களை சந்திக்கும். இப்படிதான் இந்த ரூஹுங்கிற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. நீ கண்ட கனவு உண்மைதான், உயிர்களும் சந்தித்துக் கொள்ளும் என்பது உண்மைதான். சந்திக்குறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கண்ட கனவை நீ உண்மையாக்கிக் கொள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல்ல தான் இருந்தாங்க. இந்த கனவுக்கு இவர் ஹுசைமா பின்த் சாபித் கேட்கும் பொழுது பெருமானார் படுத்துக் கொண்டார்கள். அவர் பெருமானாருடைய நெற்றியை சஜிதா செய்தார். முஸ்னத் அஹ்மது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஹதீஸ். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகையில நம்ம பார்த்தோம்னா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவை பார்க்க முடியுமா? எதையோ பார்க்கிறோம்ல, யாரையோ பார்க்கிறோமே, ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியுமா? நம்முடைய கனவுகளில் இறந்தவர்களையும் நாம் பார்க்கின்றோம், உயிரானவர்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் பார்க்கிறோம், நம்மை நாமே கனவில் பார்க்கிறோம், நாமே கனவுல பார்க்கிறோம். இப்படி பார்க்கக்கூடியன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்க முடியுமா? சாக்கியம் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக அன்னமா ரஆனி ஃபில் யக்லா, யார் கனவில் என்னை பார்க்கிறாரோ அவர் விழித்திருக்கும் போது என்னை பார்த்தவர் போன்று ஆவார், நேர்ல பார்த்த மாதிரி ஆவார். லா யதமஸ்ஸலு ஷைத்தானு பி, எனது உருவத்தில் எனது தோற்றத்தில் ஷைத்தான் உங்களுக்கு காட்சி அளிக்க மாட்டார். அப்ப ரசூலுல்லாஹ்வை நம்ம கனவுல பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ்வை தான் நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹ் அல்லாம யாரோ நம்முடைய தகப்பனார் மாதிரி இருந்தது தோணுது கனவுல. ஆனா தகப்பனாருடைய முகம் இல்ல, அது ஒரு எரும மாட்டு முகம் மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏத்த மஸ்ஸல் பி, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஷைத்தான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தோட்டத்துல வரமாட்டான். நம்ம அப்பாவை மாதிரி ஷைத்தான் தோட்டத்துல வருவான். நமக்கு தோன்றது என்ன? அப்பா. ஆனா அங்க பாக்குற காட்சி யாரு? எருமமாடு. இந்த மாதிரி ஷைத்தான் மனிதனுடைய தோற்றங்களில், மனிதனுடைய கனவுகளில் வேறு வேறு உருவங்களில் காட்சி அளிக்க கூடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியில் ஷைத்தான் தோன்றவே மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வகையில நம்ம பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவில் பார்க்க முடியும். இது ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய வார்த்தை. பெருமானார கனவுல பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை நானே ஒரு முறை கனவில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம கனவுல பார்த்திருப்போம், நம்ம மக்கால இருக்கிற மாதிரி பார்த்திருப்போம், நம்ம 10வது மாடியில இருக்கிற மாதிரி பார்த்திருப்போம், நம்ம ஒரு காட்டுல இருக்கிற மாதிரி பார்த்திருப்போம். பார்க்கறது சகஜம் தானே. ரசூலுல்லாஹ்வும் தன்னை கனவில் பார்த்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்தேன், ஒரு கனவு. அந்த கனவுல நான் சொர்க்கத்தை சுற்றி பார்த்து கொண்டே வந்தேன். அப்படி சொர்க்கங்களை ஒவ்வொரு சொர்க்கமா பார்த்துட்டு வந்தேன். இது யார் சொர்க்கம் கேட்டேன். இது ஃபாத்திமாவுடைய சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அப்படியே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் அங்க போனேன். அது யாருடைய சொர்க்கம் கேட்கப்பட்டது கேட்டேன். இது அபூ ஹுரைராவுடைய சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. நான் அதையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இப்படி ஒவ்வொருத்தருடைய சொர்க்கமாக நான் சுற்றி பார்த்து கொண்டே வந்தேன். அப்ப அப்படி வரும் பொழுது ஒரு அழகான மாளிகை, அந்த மாளிகையினுடைய வாசல்ல ஒரு பெண் ஒளி செய்து கொண்டிருந்தார். பெருமானார் சொல்றாங்க, அந்த பெண் சொர்க்கத்து பெண், மேலும் தனக்கு அழகை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் சொர்க்கத்தில் ஒளி செய்து கொண்டிருந்தாள். ஒளி செஞ்சோம்னா அழகு கூடும். இது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ரசூலுல்லாஹ் அங்க என்ன சொல்றாங்க? கனவுல ஒரு பெண் சொர்க்கத்தை ஒளி செஞ்சுட்டு இருக்கிறா. அவ சொர்க்க பெண்.
அந்த சொர்க்க பெண் ஒழு செய்வதன் மூலமாக மேலும் அவளுக்கு அழகு கூடும் என்பதற்காக அவர் ஒழு செய்து கொண்டிருக்கிறாள். அப்ப அந்த ஒழு செஞ்சுட்டு இருந்த அந்த பொண்ணுகிட்ட போய் நான் கேட்டேன், ஏமா இந்த மாளிகை பார்த்தா இவ்வளவு அழகா இருக்குதா, யாருமா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த பெண்மணி சொன்னால், இது பொண்ணு சத்தாப்புடைய சொர்க்க மாளிகை. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு உமருடைய ரோஷம் நினைவுக்கு வந்தது. நான் சொர்க்கத்துக்குள்ள போல திருப்பி வந்துட்டேன். அவர் வருத்தப்படுவார், அவர் ஏதாவது பேசிடுவார். உமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சஹாபாக்கள் மத்தியில சொல்லும் பொழுது, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, பி அபி அன்த யா ரசூலுல்லாஹ் அலைகாபா, என்னுடைய தந்தையும் தாயும் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், நானா உங்களுக்கு உங்கள் மீது ரோசம் கொள்வேன், உங்க மேல வருத்தப்படுவேன், நீங்க ஏன் சொர்க்கத்துக்குள்ள போனீங்கன்னு கேட்பேன்? நான் அப்படி கேட்க மாட்டேன் யார் சொல்லலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதா ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. எதற்காக இந்த ஹதீஸை சொல்றேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையே கனவில் கண்டிருக்கிறார்கள். நாமும் கனவில் ரசூலுல்லாஹை பார்க்க இயலும். அதே போல ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அஹ்மது ஹதீஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரியம்மா, அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யாராவது சொல்ல நான் ஒரு கனவு கண்டேன். என்ன? உங்களுடைய உடல் உறுப்பிலிருந்து ஒரு சதை துண்டை வெட்டி எனது மடியில் வைத்திருப்பது போன்று நான் ஒரு கனவு கண்டேன். உங்க உடம்புல இருந்து வெட்டி அதை எடுத்து ஏன் மடியில வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு கனவு கண்டேன். அதை கொஞ்சம் அந்த அம்மா பதட்டமா பேசுறாங்க. ரசூலுடைய உடல்ல இருந்து வெட்டி எடுத்து மடியில. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நல்ல கனவு தான் கண்டிருக்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? ஆமா, எனது மகள் ஃபாத்திமா ஒரு மகனை பெற்றெடுக்க கூடும், அந்த மகன் உனது மடியில் இருக்கலாம் என்று சொன்னாங்க. என்னுடைய சதைங்கிறது அது அபியாரத்துல வரப்போறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் கனவுல பார்த்திருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் இருந்து ஒரு துண்டு வெட்டி எடுக்கப்பட்ட காட்சியையும் பார்த்திருக்கிறாங்க. இந்த கனவுகள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மால் சாதாரணமாகவே பார்க்க முடியும் என்பதைதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு ஹதீஸ் நீண்ட ஒரு வரலாறு ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய்விட்டார். அவங்க அடக்கம் செய்கிற அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. அது ஒரு லொஹருடைய நேரத்துல அந்த நெருக்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கிற அந்த வேலை முடிந்தது. அந்த அடக்கம் செய்கிற வேலை முடிகிறதுக்கும் லொஹருடைய நேரம் வருவதற்கும் சரியாக இருக்கு. இப்ப அந்த நாட்டினுடைய கலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலாலை கூப்பிட்டு, பிலால் லொஹருக்கு நேரம் ஆச்சு, நீங்க பாங்க சொல்லுங்க. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூல் கலீஃபா அவர்களே, நான் மட்டும் பாங்க சொல்ல மாட்டேன், நான் பாங்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்? இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சாதியமாக இருந்தேன், பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் பாங்க சொல்லிட்டு இருந்தேன். இனி நான் யாருக்காகவும் பாங்க சொல்றதா இல்ல. நான் உங்களுடைய அடிமைதான், நான் உங்களுடைய அடிமைதான் இன்னைக்கும். ஏன்னா அவங்கதான் இவங்களை வாங்கி உரிமை விட்டாங்க. நான் உங்களுடைய அடிமைதான். ஏன்னா நீங்க அல்லாஹ்வுக்காக விட்டு இருந்தீங்கன்னா என்ன அப்படியே விட்டுடுங்க. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். அல்லாஹ் என்னை எப்படி வாழ வைக்கணும்னு இருக்கிறானோ அப்படி நான் வாழ்ந்துட்டு போறேன். உங்களுக்கு நான் அடிமையாக தான் இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் சொல்லுங்க, நான் விரும்பாங்க சொல்றேன், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னா. இல்ல, நீங்க உங்களுடைய விருப்பம் போல செய்யுங்க, உங்க விருப்பம் போல நீங்க செய்யுங்க. அதுக்கு பிலாலுடைய ஒதுக்கி கொண்டார்கள். மற்றவர்கள் தான் வாங்க சொன்னார்கள். தொழுகை முடிந்தது. தொழுகை முடிந்ததுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சா, அங்க இருந்து ஒரு கூட்டம் ஷாமுக்கு புறப்பட்டு போனார், பைத்துல் முகத்தஸ். அந்த கூட்டத்தினரோடு சேர்ந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அங்க போயிட்டாங்க. அங்க போய் ஒரு 6-7 வருடங்கள் இருந்து விட்டார்.
ஒரு இடத்துலலாம் அழுகதான் ரசூலுல்லாஹ் நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்படியாக இருக்கும்போது ஒரு நாள் கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியளிக்கிறாங்க. யாருடைய கனவுல? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியளிக்கிறாங்க. மாஹாதில் ஜஃபா யா பிலால் மா அன்னக தஸூரனா, இது என்ன பிடிவாதம், இத நீங்க சந்திக்கவே மாட்டீங்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல காட்சியளிச்சு இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன பிடிவாதம், என்ன பார்க்க மாட்டியா அப்படின்னு ஒரு மிரட்டும் தொனியில், அன்பாக மிரட்டும் தொனியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. சொன்னதுதான் தாமதம். அது ஒரு சகருடைய மேகம், ரமலான் மாசம். அப்பவே புறப்பட்டார். இதோ வருகிறேன், என்ன நீ சந்திக்க மாட்டாயே என்று கேட்டதுமே இதோ சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு புறப்பட்டு நேராக இங்கே வந்து சேர்ந்தாங்க. அது ரமலானுடைய மாதத்துடைய தொடர்ச்சி. இங்கேயும் சகருடைய நேரத்துல தான் வந்து சேர்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவில் இருந்து நீண்ட நேரம் அழுதார்கள். அந்த மன உருக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேருமே அங்க வந்துட்டாங்க. சகருடைய நேரம் அங்க வந்தாங்க. வந்ததுமே பார்த்தாங்க அங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே தாத்தாவை பார்த்த மாதிரி அவங்க 2 பேருக்கு ஹசன் ஹுசைனுக்கும் ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கட்டி அணைத்துக் கொண்டு அழுதார்கள். 2 பேருமே அழுதாங்க. அப்ப ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் 2 பேருமே சேர்ந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை, நீங்க பாங்க சொல்லுங்க தாத்தா, நீங்க பாங்க சொல்லுங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜித் நபவியில பாங்க சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தையை சொன்னதுமே மதீனாவே விழித்துக் கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து 6-7 வருடங்கள் ஆகிவிட்டன. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குரல் மதீனாவில் ஒலித்து 6-7 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த அல்லாஹு அக்பர் என்கிற வாசகத்தை கேட்டதுமே, அந்த குரலை கேட்டதுமே எல்லாருக்குமே ரசூலுல்லாஹ் காலத்து நினைவுகள் வந்து விட்டது. நம்ம இப்ப எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? உமருடைய காலத்தில் இருக்கிறோமா, மீண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு வந்துட்டோமா? டைம் டிராவல் பண்ணி எல்லாம் ஒரு சின்ன ஒரு மிதப்புல நிக்கிறாங்க. மீண்டும் அதே குரல் அல்லாஹு அக்பர் பாங்கு. பிலாலுடைய போராட்டம் இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது வீட்டில இருந்து அத்தனை பேரும் புறப்பட்டு நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பள்ளிவாசல் நிரம்பி விட்டது. அங்கு குழுமி இருந்த அத்தனை பேர் கோணம் அழுதாங்க. சொல்லப்படுத்தி கிடக்கிறாங்க. பிலால் பாங் சொல்லி கொண்டிருக்கிறார். இதே போல எத்தனை முறை நாம் பார்த்திருக்கோம் இந்த காட்சிகளை. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் நம்மோடு இல்லையே என்று அத்தனை பேர் அழுதாங்க, கண் கலங்கினார். வாங்க சொல்லி முடிச்சதுமே அத்தனை பேரும் பிலாலை கட்டி அணைத்து சாபகாம வானக்கா செய்து மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தது போன்ற ஒரு உணர்வை ஒரு சில நிமிடங்கள் அவர்கள் பெற்றார்கள் என்பதாக வரலாறு சொல்லி காட்டி. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்த்த பிறகுதான் ஷாம்ல இருந்து புறப்பட்டு மீண்டும் மதீனாவிற்கு வந்ததாக வரலாறு சொல்லி காட்டியது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த வகையில நம்ம பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மால் கனவில் காண முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாம கனவுல பார்த்தோம்னா அது ரசூலுல்லாஹ்வை தான் பார்த்திருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தில் ஷைத்தான் காட்சி அளிக்க மாட்டான், ஹதீஸ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா உலகத்தில் நாம் வாழும் காலத்தில் மறுமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்ற பாக்கியத்திலே தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.